பெந்தேகோஸ்தே தினத்தன்று மக்கள் பெற்ற அனுபவம் எதிர்பாராமல் கிடைத்த ஒரு அருட்கொடை. அது எதிர்பாராத நேரத்திலே அவர்களுக்கு தரப்பட்டது. அதைத்தான் சொல்கிறது. பலத்த காற்றடித்தது, வானத்திலிருந்து சடுதியாக ஒரு சத்தம் ஏற்பட்டது, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாள் பஸ்கா பண்டிகைக்கு பின் 50வது நாள், அறுப்பு கால பண்டிகை நாளிலே இது நடக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கவில்லை. அன்றைய தினத்திலே இதற்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. திடீரென்று அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று திருமறை சொல்கிறது. இந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவத்தை அல்லது தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் காத்திருப்பு கூட்டமோ, வேகமாக இசை கருவிகளை இசைப்பதையோ, விரைவாக கரங்களை தட்டுவதையோ, ஸ்தோத்திர ஹல்லேலூயா என்று பரவசப்படுவதை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் கூடி வந்தார்கள். எதிர்பாராத நிலையிலே அந்த இடம் அசைந்தது. ஆண்டவருடைய ஆட்கொள்ளுதல் அவர்களுக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். விளைவு என்ன தெரியுமா? எதிர்பாராமல் தரப்பட்ட அருட்கொடையினாலே எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது. மக்கள் ஆற்றல் படுத்தப்பட்டார்கள். பயந்து முடங்கி அறைகளிலே கிடந்த சீஷர்கள் எல்லாம் ஆற்றல் பெற்று சாட்சியானார்கள். நற்செய்தியை சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை சொல்லவே கூடாது என்று சொன்ன பயமுறுத்தின மக்கள் முன்பாக தைரியமாக நின்று சொன்னார்கள், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். யார் சொன்ன? மறுதலிச்சவன், ஓடி போனவன், பின்வாங்கி போனவன், யூதர்களுக்கு பயந்து நின்றவன் சொன்னா, நீங்க கொன்னீங்க, தேவன் எழுப்பினார், நாங்கள் சாட்சி. எதிர்பாராமல் கிடைத்த இந்த அருட்கொடையினாலே எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தது. பின்வாங்கி சென்ற சீடர்கள் முன்னேறி சென்றார்கள். மறுதலித்த சீடர்கள் சாட்சி பகர்ந்தார்கள். பாடுகளுக்கு பயந்தவர்கள், ஆண்டவரே இது உமக்கு கூடாது என்று சொன்னவர்கள் இரத்த சாட்சியானார்கள். சாவதற்கு தங்களை கொடுத்தார்கள். காரணம் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று நாம் பார்க்கிறோம். எதிர்பாராத இடத்திலே கிடைத்தது பெந்தேகோஸ்தேயின் ஆற்றல்.